கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தருமையான நாளை காணும்படியாய் செய்த பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இந்த நாளிலும் தேவனுடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் காரணத்தினாலும் நீங்கள் மனசோர்வாக இருக்கிறீர்களா என்ற கேள்வியோடு நாம் இந்த வேதப்பாட தியானத்தை ஆரம்பிக்கலாம். பலவிதமான சூழ்நிலைகள், பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான கவலைகள், பலவிதமான துக்கங்கள் மனுஷராக இருக்கும்போது அந்த மனுஷர்களுக்கு இப்படிப்பட்ட சோர்வுகள் எல்லாம் சிறிதாகவும் பெரிதாகவும் பல வகைகளில் நமக்கு நேரிடுகிறது. அந்த நேரிடுகிற சோர்வுகள், அந்த வேதனைகள் மனசோர்வை உருவாக்குறது. மனசோர்வு வந்துவிட்டால் சரீரத்தில் எல்லா சோர்வும் சேர்ந்துவிடும். அதிகப்படியான கவலை வந்துவிடும். அதனால் சரீரத்திலையும் சில பாதிப்புகள் நமக்கு ஏற்படுவது உண்டு. ஆனாலும் இந்த மனசோர்வுக்கு, இந்த சோர்விலிருந்து மீளுவதற்கு சில நேரங்களில் நாம் முயற்சி எடுக்கிறதே கிடையாது. அந்த மனசோர்வை அப்படியே மனசுக்குள்ளேயே போட்டுக்குவோம். அதன் மனசோர்வு, அந்த துக்கத்திலே இருப்போம். சில நேரங்கள் அந்த துக்கம் ரொம்ப பிடிச்சிருக்கும். சில நேரங்கள் அந்த துக்கம் வாழ்வதற்கு அர்த்தமில்லை என்கிற ஒரு கோணத்தில் கூட போகும். ஏனென்றால் மனசோர்வு என்கிற ஒரு காரியம், அது அந்த ஒரு காரியத்தோடு அது ரொம்ப பெருசாக பூகம்பமாக வெடிக்கிறது இல்லை. ஒரு சின்ன ஒரு மனசோர்வு, ஒரு மன வலி, ஒரு மன வேதனை, ஒரு துக்கம், ஒரு துயரம் சின்னது தான். ஆனால் நம்முடைய சூழ்நிலைகள், சுற்றுச்சூழல்கள், நம்மை சுற்றி நடக்கிற அல்லது நம்மை சுற்றி சம்பவிக்கிற காரியங்கள் நமக்கு இந்த ஒரு மனவேதனை துக்கம் இருக்கிற போதும் வெளியிலிருந்து, சுற்றுச்சூழலிலிருந்து, சுற்றுப்புறங்களிலிருந்து, சூழல்களிலிருந்து இன்னும் சில வேதனைகளும் துக்கங்களும் சில மனசோர்வுகளும் சேர்கிறது. ஒரு மனசோர்வுன்னு நினைப்போம், ஒரு மனக்கவலைன்னு நினைப்போம். அந்த கவலைக்கு ஒன் பை ஒன்னாக வேறு வேறு கவலைகள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டே வரும். அது நிறைய சேரும்போது தான் நம்ம மனம் பெரிய ஒரு துக்கத்தை நோக்கி போகும். அதான் எவ்வளோ பெரிய சுனாமி வருதோ, பூகம்பம் வருதோ, அவசரப்பட்டு என்ன முடிவு எடுக்கிறோமோ அதில் கண்ணுக்கு தெரியாமல் டக் டக்குன்னு ஒவ்வொரு காரியங்களும் நடந்து விடுகிறது. இப்போ அப்படிப்பட்ட மனசோர்வுலேருந்து ஒரு சுருக்கமான ஒரு வழி இருக்குங்க. என்னென்னா, சுருக்கமாக சொன்னால், உங்களுக்கு மனசோர்வு ஏற்படுமானால் அந்த மனசோர்வை போக்குவதற்கு எந்த மனிதனாலும் முடியாது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த மனிதனாலும் நம்முடைய மனசோர்வை என்ன பண்ண முடியாதுங்க, தீர்க்க முடியாது. அந்த மனசோர்வை முதல்ல சொன்ன மாதிரி அதை அதிகமாக்க முடியும். ஒரு சின்ன ஒரு தீப்பொறி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் சுள்ளிகளை போட்டு அது நல்லா புகைஞ்சு கொஞ்சம் நெருப்பு பிடிக்கும்போது அதில் கொஞ்சம் விறகுகளை போட்டு அதை இன்னும் 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 அதிகமாக எரிய வைப்பதற்கு மனுஷனால் முடியும். ஆனால் எந்த ஒரு மனுஷனும் ஒருவருடைய மனசோர்வை அறிந்து கொள்ள கூட முயற்சிக்கிறது கிடையாது.
உங்களுக்கு சரீரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி ஆயிடுச்சா, அப்படி அடிபட்டுச்சா, அது பட்டுச்சான்னு கேட்குறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. உங்களுக்கு மனசோர்வு ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், குறிப்பாக ஒருவருக்கு மனசோர்வானால் அது யார்கிட்டையும் முதல்ல ஷேர் பண்ணவே மாட்டாங்க. எங்கேயாவது ஒரு ஆதரவு வருமா, ஆனால் மேலும் 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 அடி வரும்போது என்னத்துக்குடா வாழணுன்ற ஒரு சோர்வு கூட ஏற்படும். இதுதான் மனசோர்வு. இப்படிப்பட்ட சம்பவங்கள் உங்களுக்கு கூட நேர்ந்திருக்கலாம். ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கூட வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் நம்ம பார்க்கிறோம். அதனால் இன்றைக்கு மனசோர்வுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஒன்று, நாம் செய்த பாவங்கள். அது பாவம்னே தெரியாமல் இருக்கும், அது சரின்னு நினச்சிட்டு இருப்போம். அப்போ தேவனும் உணர்த்துறதுக்காக பல வகைகளில் மனசோர்வுகளை நம்மளுக்கு கொடுப்பார். ஏன்னா அது புரிஞ்சிக்கிறதுக்காக. தேவன் அடிக்கிறவர் 2 வகையில் அடிக்கிறார். ஒன்று சரீரத்தில் வலியை உருவாக்கி, இன்னொன்று மனசில் வேதனையை உருவாக்கி. இந்த 2 வகையில் நம்மளை அடிப்பார். அது முதல் முறையே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, மன்னிப்பு கேட்டோம்னா உடனே மன்னிச்சிடுறார். ஆனால் செய்த தவறு எப்போ புரியலையோ அப்போ சோர்வுகள் அதிகமாயிட்டே போகும். அதான் தாவீது சொல்கிறாரு, சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 12வது வசனம், சங்கீதம் 40:12. எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது. போதுங்க, என்னுடைய அக்கிரமங்கள் தான் என்னை தொடர்ந்து பிடித்ததுன்றார். அவர் உணர்ந்துட்டாரு, அவர் புரிய வைக்கிறாரு, புரிய முயற்சிக்கிறாரு, அவர் புரிந்து கொண்டார். யாருங்க? தாவீது புரிந்து கொண்டார். புரிந்துட்டு பேசுறார். வாசிலாங்க. நான் நிமிர்ந்து பார்க்க கூடாது இருக்கிறது, அதுகள் என் தலை மயிரிலும் அதிகமா இருக்கிறது, என் இருதயம் சோர்ந்து போகிறது. என் இருதயம் சோர்ந்து போகிறது. அது இது எதுனால? அவர் சொல்லிட்டார், என்னுடைய அக்கிரமத்தினால என் அக்கிரமம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, என் தலைமுடியை விட ஜாஸ்தியாக இருக்குது. அதான் சொல்கிறாருங்களா, தலைமுடியே அதிகமாக இருக்குது, அதனால் எனக்கு ரொம்ப என்ன ஆயிடுச்சு, சோர்வு கூட வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறார். எனக்கு ரொம்ப சோர்வாயிட்டேன். அப்போது இது எதுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதுனா, ஏதோ தாவீதுன்ற ஒருவருக்கு நடந்த சம்பவம் நம்ம எடுத்துக்க முடியாது. தேவன் இனி வருகிற காலங்களில் மனுக்குலத்திற்கு, குறிப்பாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் நடக்கும் என்பது முன்கூட்டியே நடந்த சம்பவங்களை வைத்து, இதே மாதிரி உங்களுக்கும் நடக்கும், அங்கே காத்தது போல் உங்களையும் காப்பேன்னு நம்மளுக்கு என்ன பண்ணுறாருங்க, நிறைய சொல்லி கொடுக்குறதாக நாம் பார்க்குறோம். அதுதான் அங்கே தாவீதுக்கு சொல்லும்போது, அது முன்னாடி அதிகாரத்தில் கூட இருக்கு தெரியுங்களா, 39:10 கூட வாசிங்களா சங்கீதம். எண்ணிலிருந்து உம்முடைய வாதையை எடுத்து போடும், உமது கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன். உன் கரத்தின் அடிகளால் அடிக்கிறார். நீ என்னை அடிக்கிறப்பா நான் சோர்ந்து போகிறேன், எனக்கு ரொம்ப வாதையாக இருக்குது, என்னை எடுத்து போடும், நான் சோர்ந்து போகிறேன் என்கிறார். அதனால் தேவன் யாரை, நம்மளுக்கு நிறைய வசனம்லாம் தெரியும், யாரை நேசிக்கிறாரோ அவரை சிட்சிக்கிறார், சின்ன சின்ன சிட்சை கொடுக்குறார். அந்த சிட்சை மூலமாக நமக்கு ஒரு சோர்வு வரலாம். அந்த சோர்வை கூட நாம் உணர்றதுக்காகத்தான் தேவன் அதை அனுமதிக்கிறார். இது அப்படின்னு கூட நாம் பார்க்குறோம். அதுதான் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லும்போது, நீதிமொழிகள் 3:11, என் மகனே இச்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. இல்லைங்களா? என் மகனே, அவருடைய சிச்சை என்ன பண்ணாத, அதை உதாசீனப்படுத்தாத. தேவனுடைய சிச்சை என்ன பண்ணாத, உதாசீனப்படுத்தாத. இல்லைங்களா? அதை அற்பமாக என்ன பண்ணாத, எண்ணாத. அவர் கடிந்து கொள்ளும் போது நீ என்ன ஆகாத, சோர்ந்து போகாத. அதுதான் தாவீது பண்ணார். அவருக்கு பாவத்து நிமித்தம் மனசோர்வு வந்துச்சு. அதனால் அவருக்கு என்ன பண்ணாத, அந்த மனசோர்வு வந்து நீ சோர்ந்து போகாத, தேவன் ஒரு காரியத்தை எனக்கு உணர்த்துறாரு, நான் அதுலேருந்து மனம் மாறணும், அதுக்காக என்னை சோதிக்கிறார், எனக்கு துக்கமாகவும் சரீர வலியாகவும் எனக்கு கொடுக்குறான்னு புரிஞ்சிக்க அப்படின்னு அங்கே அவருக்கு என்ன பண்ணுறாருங்க சொல்லுகிறார். இது ஒரு வகையான சோர்வு. இன்னொரு வகையான சோர்வு இருக்குதுங்க. யாருக்கு நாம் நன்மை செய்கிறோமோ, யாருக்கு
நன்மை செய்கிறோமோ அந்த நன்மை செய்கிறோமோ அவர்கள் மூலமாகவே நம்மளுக்கு என்னங்க தீமை வரும்போது ஒரு பெரிய ஒரு சோர்வு வரும். அந்த சோர்வு தான் நிறைய நேரங்களில் நான் சொல்கிறேன், ஏன்டா வாழறோன்ற மாதிரி ஆகிட்டோம். ஏன்னா நம்ம அவ்வளோ அன்பாக அவ்வளோ தியாகமாக நம்ம ஒரு காரியத்தை அவங்களுக்காக மற்றவங்களுக்கு செய்வோம். ஆனால் அங்கேருந்து நம்மளுக்கு திருப்பி நன்மை வர வேண்டாம். ஏன்னா மனசார நன்மை செய்கிறவர்களுக்கு ஒருத்தரும் திருப்பி நம்மளுக்கு நன்மை செய்வாங்கன்னு நினைக்கிறதில்ல. ஆனால் தீமை வரும்போது அவங்கக்கிட்ட இருந்து ஜெயிக்கு ஒருத்தருக்கு நம்ம நன்மை செய்யணும், தேவன்கிட்ட ஜெபம் பண்ணி நம்ம எல்லாம் செய்து பெற்றுக்கொண்டு நமக்கு இல்லைனாலும் பரவாயில்லன்னு சொல்லி மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்காக நம்ம ஓடோடி போய் செஞ்சு அந்த நன்மையை பெற்றவர்கள் 24 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு விரோதமாக எழும்பினால் எப்படிப்பட்ட துக்கம் தெரியுங்களா? பயங்கரமான துக்கம். நான் யோசிக்கிறது உண்டு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளாம் ஒன்றுமே இல்லை, அவர் நன்மையே உருவானவர். அவர் கூட இருந்த ஒரு சீடனே அவரை காத்தி கொடுக்கும்போது அவருக்கு எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும். அவருக்கு கூட இருந்த ஒரு சீடனே அவரை மறுதளிக்கும் போது அவருக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். அவர் கூட ரொம்ப பேர் இல்லை, அவர் எவ்வளோ பேர் வந்தாலும் கிட்டத்தட்ட 9,000 ஜனங்களுக்கு மேலே அவர் அற்புதம் செய்து அன்னதானம் கொடுத்திருந்தாலும் அவர் செலக்ட் பண்ணி வச்சிருந்தது 12 பேரை மட்டும்தான். அந்த 12 பேர் கூட கடைசி நேரத்தில் அவர்கிட்ட ஓடியே போயிட்டாங்க, பக்கத்துலேயே இல்லை. ரொம்ப மாபெரும் ஒரு துக்கம் அவருக்கு நேர்ந்திருக்கும். என்னப்பா நம்ம இவ்வளோ பண்ணோம், இவ்வளோ நல்லது செஞ்சோம். அந்த நல்லதை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் எல்லாம், நன்மையை பெற்ற ஜனங்கள் எல்லாம் கிட்ட வராமல் தூரமாக நின்று தான் அவரை பார்த்து என்ன பண்ணாங்க, அழுதார்கள். பார்க்கும்போது நமக்கு கூட அந்த மாதிரியான ஒரு சோர்வு வரும். நான் நன்மை செய்தேனே, எனக்கு இப்படியா, ஏன் இப்படி நடக்குது, ரொம்ப ஒரு துக்கம் வரும். அதான் நம்மளுக்கு 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லும்போது 2 தெசலோனிக்கேயர் 3:13 சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருங்கள். நன்மை செய்வதில் நீங்கள் என்ன பண்ணாதீங்க. ஏன் அந்த சோர்வு வருது? என்ன நன்மை செஞ்சாலும் ஒரு பிரயோஜனமும் நம்மளுக்கு இல்லையே, நம்மளே ஆப்போசிட்டாக இருக்கிறாங்கன்னு ஒரு சோர்வு கூட வருது. அப்போ அந்த சோர்வு, மன சோர்வு வரும்போது சோர்ந்து போகாதீங்க என்று அங்கே திருப்பி சொல்கிறாங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆவது வசனத்தில் ரிப்பீட் பண்ணுறாங்க பாருங்கள். கலாத்தியர் 6:9 நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஈஸியாக சொல்கிறேன், நன்மை செய்வதில் என்ன பண்ணாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, பலன் உண்டு. ஏற்ற காலத்தில் அறுப்போம்னாங்க, நாம் என்ன நன்மை செய்கிறோமோ அந்த நன்மைக்கான பலன் சரியான நேரத்திலே நம்மளுக்கு கை கொடுக்கும். ரொம்ப சரியான நேரத்தில் நம்மளுக்கு ஒரு துணையாக அது நிற்கும். ஆச்சரியமாக இருக்கும் இல்லைங்களா? ஒரு குரல் கூட சொல்லுவாங்களா, செய் நன்றி கொண்டார் ஓய்வில் உண்டாம், செய் நன்றி கொண்டார் மறந்து அப்படின்னு. இப்போ நம்ம என்ன நன்மை செய்கிறோமோ அதனுடைய பலன் கட்டாயம் உண்டாம், பைபிள் சொல்லுது. அதாவது தேவன் சொல்கிறார். இன்றைக்கு நீங்கள் செய்த நன்மைக்கு எந்த பலனும் இல்லாத போல தோணலாம். ஆனால் தேவன் சொல்கிறாரு, கட்டாயமாக உனக்கு என்ன இருக்குது, ஒரு பலன் இருக்கிறது என்று தேவன் சொல்கிறதாக நாம் பார்க்கிறோம். அதுதான் நித்திய ஜீவன் போகிறதுக்கு என்ன வழி அடுத்து சொல்கிறார் பாருங்க. ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்தில், சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். எவ்வளவுக்கு எவ்வளவு நன்மை செய்யணுமோ சோர்ந்து போகாமல். எப்படி கொடுமையா இருக்கும் பாருங்க. நீங்களா ஒரு நாய்க்கு சாப்பாடு போடலான்னு ஒருத்தர் போறார். அந்த நாய் அவரை கடிக்குது, அந்த சாப்பாடெல்லாம் கொட்டிடுச்சுது.
அந்த மனுஷன் அந்த கடியை பார்க்கல. அந்த உளுந்த சாப்பாடெல்லாம் மேலோடு எடுக்கிறாரு. தூசியெல்லாம் இருக்கும், மண் இருக்கும், மேலோடு எடுத்து, ஐயோ அந்த நாய்க்கு பசியாக இருக்குமே, சாப்பாடெல்லாம் கொட்டிடுச்சே, அது மேலோடு எடுத்து அதுக்கு கொடுப்போமேன்ற மனசோட திருப்பி அதை மேலோடு எடுத்து அதுக்கு கொடுக்க போகிறாரு. மறுபடியும் அந்த நாய் கடிக்குது. மறுபடியும் அவர் கீழே விழுறாரு. மறுபடியும் ஏந்திரிச்சு அந்த நாய்க்கு ஆகாரத்தை கொடுக்க முயற்சிக்கிறாரு. அது கடைசியில் அவர் கடித்த இடத்துல இருந்தே ஒரு 1/2 கிலோ கறியை எடுத்து சாப்பிட்ருது, பிச்சு எடுத்து சாப்பிட்ருது. அந்த கை போச்சே, அவர் எந்த பகுதியில் கடிச்சிச்சோ தெரியாது. 1/2 கிலோ கறி போச்சு, 1/2 கிலோ கறி எடுத்துச்சு. அவர் தசை நார்கள் எல்லாம் மறுக்கப்பட்டது, ரத்தம் கொட்டுது. அப்போ கூட அவர் அந்த நாய்க்கு உணவளிக்கிறதையே முக்கியமாக இருக்கிறார். அதை பார்க்கிறவர்களுக்கு அவர் செய்கிறது பைத்தியக்காரத்தனம் போல தோன்றும். ஆனால் அந்த தியாக மனம் படைத்தவருடைய உள்ளத்தை தேவன் பார்க்கிறார். அப்படிப்பட்ட உள்ளம் தான் நமக்கு வேணும். அதனால தான் சொல்கிறாங்க, அங்கே சொல்லும்போது சோர்ந்து போகாமல், எந்த நிலையிலும் சோர்ந்து போகக்கூடாது. யார் நம்மளுக்கு, அதாவது நன்மை செய்தால் திருப்பி நன்மை வரும்னு நினச்சே செய்யக்கூடாதுன்றாங்க. அப்போ நன்மை செய்தால் திருப்பி நன்மை வராதுன்னா அப்போ என்னத்தான் வரும்? கெட்டது தான் வரும். அந்த கெட்டது வரும்போது மனசோர்வு அதிகமாகிறது. ஆனால் வேதம் நம்மளுக்கு கொடுக்குற ஆலோசனை என்றால், சோர்ந்து போகாமல் நற்கிரியில செஞ்சீங்கன்னா மகிமை கனம் அழியாமையை தேடிட்டு இருக்கிறோம். நித்திய ஜீவனை அளிப்பார் என்று சொல்றதாக நாம் பார்க்கிறோம். அந்த மனசோர்வு ஒரு மனுஷனுக்கு வந்துட்டால், உள்ளம் சோர்வடைந்தால் கண்ணீர் விட்டுலாம் அழ மாட்டாங்க, தெரியுங்களா? மனசில் ஒரு பெரிய ஒரு பாதிப்பு, மிகப்பெரிய சோர்வு வந்தால் அவங்க கண்ணீர் விடுறது ரொம்ப கம்மி தான். ரொம்ப துக்கம் இருக்கும், மனம் ஃபுல்லாக வேதனையாக இருக்கும், வெளியில் சொல்ல மாட்டாங்க. ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். ஏன்னா மனசோர்வு மாதிரி அந்த மனசோர்வு ஒருத்தருக்கு வந்துட்டா அவர்கள் எடுக்கிற முடிவுகள் அநேக நேரங்களில் தவறாக கூட போயிடும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் மனசோர்வு வரும். நன்மை செய்தாலும் மனசோர்வு வரும், வராதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒன்றே ஒன்று தான், அந்த மனசோர்வில் நம்மளை தூக்கி நிறுத்துகிறவர் தேவன் ஒருத்தர் தான். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உங்களுக்கு மனசோர்வு உச்சநிலையை அடைகிற போது, அதாவது உச்சகட்டத்துக்கு போகிற போது, ஒரு பூகம்பமாக அது வெடிக்கும் சூழல் உருவாகிறது என்றால், ஒரு சின்ன மனசோர்வை நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் ஊதுவி இன்னும் எரிய விட்டு, அதுக்கு இன்னும் விறகெல்லாம் போட்டு நல்லா எரிய விட்டுருவாங்க பாருங்கள். அது கொழுந்து விட்டு எரியும் பாருங்க. அதுதான் நாங்கள் ரொம்ப உச்சகட்ட மனசோர்வு. உலகம் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் அப்படிப்பட்ட மனசோர்வைத்தான் நம்மளுக்கு இலவசமாக வழங்குவார்கள். யோபு கூட மனசோர்வு வந்துச்சு, ரொம்ப மனசோர்வு. ஆனாலும் அவர் தேவன் என்ன பண்ணல, தூஷிக்கவே இல்லை. யோபு புஸ்தகம் தான் எடுக்கலான்னு நினச்சோம், அதில் தேவன் இந்த சப்ஜெக்டு கொடுத்தார். நான் முதல்ல யோபு பற்றிய வாழ்க்கை வரலாறுல சில பகுதிகளை தான் எடுக்கலான்னு நான் எடுத்துகிட்டு இருந்தேன். அவங்க மனைவி சொல்கிறாங்க, தேவனை தூஷித்து செத்துப்போயா பண்ணல. ஏனென்றால் எல்லா மனசோர்வையும் தேவன் அறிகிறார். அவருக்கு எல்லாம் தெரியுங்க, அவருக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி மனசோர்வு படாதீங்க, உங்களுடைய பலன் குன்றி போகின்றார். அப்படியே டல்லாயிருவாங்க ரொம்ப மனசோர்வு வந்தா. அதான் நீதிமொழிகள் 24:10, நீதிமொழிகள் 24:10. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. பாத்தீங்களா? ஆபத்து காலத்தில் சோர்ந்து போனால் உன் பலன் ஆயிடும், குறுகினதாக இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை தேவன் விடமாட்டாருன்னு நம்புகிறோம்.
அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். இந்த மாதிரி உங்களுக்கு மனசோர்வு, துக்கங்கள் அதிகமாகும் போது, வேதனைகள் அதிகமாகும் போது, துயரங்கள் அதிகமாகும் போது, உங்களை சுற்றி நடக்கிற காரியங்களை நீங்கள் உற்று நோக்கும் போது, எல்லாம் போலி என்று நீங்கள் உணரும் போது, என்னை சுற்றி நடக்கிறதுல எதுவுமே உண்மை இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் போது, எந்த அடிப்படையும் நமக்கு இல்லை என்று உணர்கிற போது சோர்வு வரும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சோர்வு வந்தால் தேவனுக்கு தெரியும். அவர் ஒருத்தர் மட்டும்தான் நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறவர். அவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் நம்மளை பற்றி தெரியும். அவர் காப்பார், அந்த சோர்வுகளை எடுத்து போடுவார். அது நான் சொல்லலை, ஏதோ நான் சொல்கிற வார்த்தை நீங்கள் நம்ப வேண்டாம். வசனம் அப்படி சொல்லுது, தேவனுடைய வார்த்தை எப்படி சொல்லுது. ஏசாயா 40:29 தேவன் நம்மளுக்கு கொடுக்குற ஒரு பலனே அது தாங்க. வாசிக்கலாங்களா? ஏசாயா 40:29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சோர்ந்து போகவனுக்கு என்ன பண்றாங்க? அவர் பலன் கொடுக்குறாங்க. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை. எப்போ நம்மளுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு சோறு வருதோ, தேவன் சில விஷயம் நம்மளுக்கு தண்டிக்கும் போது ஒரு சோறு வரும், அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக. ஆனால் நான் தேவனுக்காக வாழ்கிற போது வருகிற சோறு இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப பெரிய சோறு. யோபுக்கு உடம்பெல்லாம் புண்ணாச்சு இல்லைங்களா? யோபுக்கு உடம்பெல்லாம் புண்ணாச்சு. அந்த உடம்பெல்லாம் புண்ணாகிறதுக்கு காரணம் அவர் செஞ்ச பாவம் தான் மற்றவங்க சொல்லி இருக்கும் போது அவருக்கு எவ்வளோ சோர்வாக இருந்திருக்கும் இல்லைங்களா? யோபு பாடத்தில் நம்ம படிக்கிறோமே, யோபு தேவனிடத்தில் எப்படி இருந்தான்னு பார்க்குறோமே. இப்போ உடம்பெல்லாம் புண்ணாக இருக்குது, ஏன் ஆச்சு? தேவனுடைய நாமம், தேவன் அவரோடு கூட இருக்கிறான்றதை புரியறதுக்காக. அதுதான் அங்கே சொல்லும்போது இல்லைங்களா, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் எப்படி இருக்கிறாங்களா, பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த வார்த்தை விரும்பின வார்த்தை அல்ல, இது நல்லா வேலை செய்கிற வார்த்தை. புரியுதுங்களா? நல்லா வேலை செய்கிற ஒரு வார்த்தை. அதே நீங்கள் 31 வாசிங்களா, அதுலேயே 31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து போதுங்க. அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கணும். ஆமாம், கொஞ்சம் வெயிட் பண்ணால் எல்லாம் சரியாயிடும். எல்லாவற்றையும் அவரால் என்ன பண்ண முடியும்? சரி செய்ய முடியும். அதுதான் நம்பிக்கை. சில நேரங்களில் நிழல் குடை மழையில் நனைந்து கொண்டு நம்மை காப்பாற்றும். அதெல்லாம் அங்கே சொல்லும்போது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ புது பலனோடு. இன்றைக்கி நான் ரொம்ப நேரம் பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். எனக்கு சித்தமானாங்க. என்ற குறுகிய நேரங்களில் நிறைய விஷயங்கள் இன்றைக்கு தேவன் நம்மளோடு பேசிகிட்டு இருக்கிறார். நாம் யோசிக்கிறதுக்கும் நாம் பலப்படுறதுக்கும் தேவன் கொடுத்துருக்கிற ஒரு நேரம். இந்த நேரத்தை நம்ம சரியாய் புரிந்து கொண்டோமானால், தேவன் என்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கிறாருன்னு உணர்ந்தோமானால், எல்லா பிரச்சனைக்கும் நான் இருங்க முடிவு தெரிஞ்சிடும். அவர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். மனுஷன் நம்மளை சோர்வுக்குள்ளே தள்ளுவான், மனுஷன் நம்மை துக்கத்துக்குள்ளே அமுழ்த்துவான், மனுஷன் நம்மை வேதனையிலே மிதிப்பான், மனுஷன் நம்மை துயரத்திலே நம்மை நாசனம் செய்வான். நடக்காதுன்னு நினைக்காதீங்க, நடக்கும். ஆனால் தேவன் அதில் எல்லாவற்றிலிருந்தும் நம்மளை காக்கிறவராக இருக்கிறாங்க. ஆனால் தான் சொல்கிறாரு, நீ சோர்ந்து போகாத, கொஞ்சம் வெயிட் பண்ணு, எல்லாம் ஆகிடும், சரியாயிடும். அப்போ சில நம்மளுக்கு கொடுக்குற ஆலோசனை பார்க்குறீங்களா? 2 கொரிந்தியரில் இருக்குது 4ஆம் அதிகாரத்தில். அப்போ சிலர்கள் நடந்த சம்பவங்கள், அவர்கள் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு வந்த பிறகு அவர்களுக்கு நேர்ந்த துயரங்கள், மனசோர்வுகள். எல்லாருக்கும் மனசோர்வு இருந்தது, மனசோர்வு இல்லாமல் இல்லை. ஆனால் அவர்கள் அதிலிருந்து கொஞ்சம் எழுந்திரிச்சிட்டாங்க, அதிலிருந்து கொஞ்சம் வந்துட்டாங்க. அந்த மனசோர்வுக்கு மனசோர்வு வராதபடிக்கு தடுக்க முடியாது, வரும். ஆனால் காக்கிறவர் காப்பார். வெள்ளம் தான், ஆனால் ஒரு கரை இருக்கத்தானே செய்யும். அந்த கரை நம்மை காக்கும்.
அதான் சொல்லும்போது அது வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. இப்போ நாங்கள் சோர்ந்தே போக மாட்டோம். எங்கள் புறம்பான சரீரம் என்ன பண்ணிட்டோம்? அழிட்டோம். ஆனால் முக்கியம் என்ன தெரியுங்களா? உள்ளான மனுஷன் வளர்றதுக்காக தேவன் இந்த சோர்வுகளை அனுமதிக்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஆமாம், நம்ம உள்ளான மனுஷனுடைய வளர்ச்சிக்காகத்தான் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை வந்திருக்கிறோம். இந்த உள்ளான மனுஷனுடைய வளர்ச்சிக்காகத்தான் சத்தியத்தை அறிகிற அறிவை தேவன் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். இந்த உள்ளான மனுஷன் வளர வேண்டும், ஆனால் அவனுக்கு சுற்றி 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 பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். தாங்க முடியாத அளவுக்கு பிரச்சனை வந்துடும். சுற்றி சுற்றி வரும். அப்படி சுற்றி சுற்றி வந்தால் அவன் கிறிஸ்துக்குள்ளாய் பலப்படுகிறான் அல்லது கிறிஸ்துக்குள்ளாய் வளருகிறான். நீதியிலும் நியாயத்திலும் நேர்மையிலும் இயேசு கிறிஸ்துவின் சாயலாய் அவன் வளருகிறான். அந்த வளரணும்ன்றதுக்காக தேவன் சோர்வு என்ன பண்ணுறாரு? அனுமதிக்கிறார். அவர் பலப்படுத்துகிறார். அந்த சோர்வு உன்னை நீங்கள ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தும். ஏன்னா அவர் கிருபை நம்மளுக்கு இருக்கிறதுனால. வெள்ளமே வந்தாலும் கரை இருக்கிறது பயப்படாதுன்னு சொல்கிற மாதிரி, கரையை மீறி என்ன ஆகாது? வராது. என் தேவனை மீறி எந்த ஒரு பிரச்சனையும் என்ன பண்ணாது? அணுகாது. அதுதான் தேவன் நம்மளுக்கு கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம். அதுதான் சொல்கிறாங்க, உள்ளான மனுஷன்னா வரான், வளர்றான். அது நீங்கள் முன்னாடி ஒரு வசனம் இருக்குது, அது வாசிங்களேன். முன்னாடி வசனம். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு, தேவனுடைய மகிமை விளங்குவதற்காக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. இதெல்லாம் நடக்குது. ஏன் நடக்குதுங்க? அதனால தான் சொல்கிறாங்க, இதெல்லாம் நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஆனபடினாலே சோர்ந்து போகிறதில்லை. புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் வளர்றதுக்காக தேவன் இவைகளை வச்சிருக்கிறாரு. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்களை தேவன் அப்படியே சோர்வுக்குள்ளே இருக்கணும்னு அவர் விரும்பலை. உங்களை துக்கத்திலும் துயரத்திலும் அமுக்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் அல்ல. துக்கமும் துயரமும் சோதனையும் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. நாம் தேறினவர்களாய் நிற்கும்படிக்கு, கரைத்துறை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் அவருக்கு முன்பதாக நிற்பதற்கு இந்த துக்கமும் துயரமும் சோதனையும் நம்மை பலப்படுத்துகிறது. ஏற்கனவே சொன்னது போல, நாம் செய்த பாவத்தின் நிமித்தம் ஒரு மனசோர்வு இருக்கும். ஆனால் பாவ மன்னிப்பு தேவனே என்று அவர் காலில் சமர்ப்பணமாக விழுகிற போது தேவன் அவைகள் எல்லாவற்றையும் மன்னித்து அந்த சோர்வுகளை நீக்குகிறார். அது முதல்ல பார்த்துட்டோம். 2வது சோர்வு, நன்மை செய்வதனால். எப்படி நன்மை செய்வதனால்? நான் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கிறதுனால் நான் நன்மை செய்கிறேன். அப்படி தானே? ஒருவன் கிறிஸ்துவனாக இருந்து நன்மை செய்யத்தான் தேவன் அங்கீகரிக்கிறார். கிறிஸ்துவோடு கூட அந்த நன்மை என்ன ஆகணுங்க? கலந்து வரணும். வெறுமனை போய் நம்மளுடைய பலனுக்காக நாம் நிறைய நன்மைகள் செய்தாலும் அது பயன் இல்லை. இயேசு கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து அங்கே பாடுகளையும் துக்கங்களையும் ஏற்றுக்கொண்டு நாய் கடிச்சாலும் பரவாயில்ல. ஒருத்தர் ரொம்ப அழகாக சொல்லுவாருங்க, நான் கூட அதை அப்பப்போ சொல்கிறது உண்டு. தேலுக்கு கொட்டுற குணம், பாம்புக்கு சீர குணம், நாய்க்கு கடிக்கிற குணம், நமக்கு கிறிஸ்டியன் குணம் வேணும். அதுதான் அவர் எதிர்பார்க்குறார். நான் அந்த தேலுன்னா அந்த தேல் இல்லை, மனுஷனே தேல், மனுஷனே பாம்பா? பைபிள் இருக்குது இல்லையா? பாம்பு, மனுஷன் ஒரு பாம்புக்கு ஒப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கேரக்டர்கள், அப்படிப்பட்ட குணங்கள் இருந்த நம்மை சீர்பொருந்துவதற்காக, திடப்படுத்துவதற்காக தேவன் நமக்கு மனசோர்வுகளை கொடுக்கிறார். இன்னும் தெளிவாக பார்க்கணும்னா 17வது வசனம் வாசிச்சு பாருங்க. அதுலேயே, மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம்
மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. என்னங்க, அதனால் நாம் இதெல்லாம் நம்மளுக்குங்க நித்தியத்துக்கு போகிறதுக்கு. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை நித்தியத்துக்கு போகிறதுக்கு. அப்போ நித்தியத்துக்கு போகிற கிறிஸ்துவனுக்கு சோர்வு வரும். எப்போ? நன்மை செய்கிறதுனால உனக்கு சோர்வு வரும். தேவனுக்காக நீ பாடுபடுகிற போது உனக்கு சோர்வு வரும். உன்னை சுற்றி இருக்கும். ஆனாலும் தேவன் சொல்கிறாருங்க, சரிங்களா, அந்த சோர்வு இருக்கும், ஆனால் இது சீக்கிரமாக நீங்கிறோன்றார். சீக்கிரமாய் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். 2 வகையில் நீங்கும். ஒன்று, தேவனே இப்போ நம்ம அடுத்த நாளுக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த துக்கங்களை நீக்கி போடுவார். இன்னொன்று, தேவனுக்கு சித்தமானால் நிரந்தரமாக இந்த துக்கங்களிலிருந்தும் இந்த பூமியிலிருந்துமே நம்மளை என்ன பண்ணிடுவார்? நீக்கி போட்டுருவார். அதான் சொல்கிறாங்க, இந்த லேசானது தான், இது விரைவாக நாயிடும், நீங்கிவிடும். லேசான உபத்திரமும் ஈஸியாக என்ன பண்ணிடும்? போயிடும். அது அடுத்த வருஷம் சொல்கிறாங்க பாருங்கள், மிகவும், அதை கண்டினியூ பண்ணுங்க, லாஸ்ட் வரி. மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. அதிகமான நித்திய கனமகிமை. அப்போ பர்மனன்ட் சொல்யூஷனுக்கு இந்த உபத்திரவம் இருக்கும். அப்போ எந்த அளவுக்கு உபத்திரம் நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குதோ அந்த அளவுக்கு இந்த லேசான உபத்திரவம்னு சொல்கிறாரு. அது நாம் எந்த அளவுக்கு உபத்திரவப்படுகிறோமோ, நீதி நிமித்தமும் கிறிஸ்துவராய் வாழ்கிறது நிமித்தமும் உபத்திரவப்பட்டோம்னா நாம் தேவன்கிட்ட ரொம்ப நெருங்கினோம்னு அர்த்தம். நாம் எந்த அளவுக்கு தேவன்கிட்ட நெருங்குறோமோ, எந்த அளவுக்கு தேவன் நம்மளை நேசிக்கிறாரோ அந்த அளவுக்கு உபத்திரம் வரும், அந்த அளவுக்கு உதாசீனம் கூட வரும். நோவா தேவன் ரொம்ப நேசித்தார். ஆனால் நோவாவுடைய வார்த்தையை அந்த மக்கள் யாரும் என்ன பண்ணல, கேட்கல, உதாசீனப்படுத்தினார்கள். உலகம், முதலாம் உலகம் முடிவுக்கு வந்தது. பார்த்தீங்களா? அப்படியே தேவனிடத்தில் எந்த அளவுக்கு நெருங்குகிறோமோ, அப்படியே தான் யோபுடைய புத்தகமும், தேவனிடத்தில் எந்த அளவுக்கு நெருங்குகிறோமோ அந்த அளவுக்கு நாங்கள் நெருங்க 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 உபத்திரம் வந்துக்கிட்டே இருக்கோம். அப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது தான், நம்ம இப்போ தான் தேவன்கிட்ட நெருங்க ஆரம்பிச்சிருக்கிறோம். அதனால தான் மனசோர்வு ஒரு நாள் விட்டு ஒரு நாள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்துகிட்டே இருக்குது. தாங்க முடியல தேவனே, என்னை எடுத்துக்கிட்டாலும் நல்லா இருக்கும் பாப்பான்னு இல்லைங்களா நாம் புலம்ப ஆரம்பித்தோம். பைபிளில் பாருங்க, தேவனிடத்தில் நெருக்கமாக இருக்கிறவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனையாக இருக்குதுங்க. ஆபிரகாமுக்கு பிரச்சனையாக இருக்குது, அப்படியே ஈசாக்கு, யாக்கோபு, அப்படி லைனாக பார்த்துட்டு இவங்க எல்லாருக்கும் என்ன இருக்குதுங்க, ஒரு பெரிய பிரச்சனை ஆயிருக்குது. தேவனிடத்தில் நெருக்கமாக இருந்தவர்களுக்கு, தானியல் தேவன்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருந்தார். அவருக்கு தேவையில்லாமல் நாங்கள் பிரச்சனைகள் வந்தது. அப்போது அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாம் தேவனுக்குள்ளே உண்மையாக இருக்கும்போது நம்மளுக்கு சில மனசோர்வுகள் வரும். அதே நேரத்தில் நாம் தேவனிடம் அதிகமாய் நெருங்கி இருக்கும்போது இந்த மனசோர்வுகள் வரும் என்றதாக நாம் பார்க்காமல் அது வரும். ஆனால் தேவன் சொல்கிறாரு, அதுலேருந்து உன்னை என்ன பண்ணுவேன், நீக்கலாக்கி விடுவிப்பேன். அதான் முதல்ல நம்ம ஏற்கனவே பார்த்தோங்களே, ஏசாயால கூட நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்குறவராக இருக்கிறான்னு ஏற்கனவே பார்த்தோம். அவர் பலன் கொடுக்குறார். இந்த சோர்வு நேரத்தில் தேவன் சொல்கிறாரு, நமக்கு சொல்கிற இந்த வார்த்தையை இப்படி நம்ம பார்த்தா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு நான் பலன் செய்கிறேன். சோர்வு வரும் தான், ஆனாலும் நான் உனக்கு என்ன பண்ணுறேன், தேவையான பலனை கொடுக்குறேன்ட்டார். சோர்ந்து போகக்கூடாது. சோர்வு வருகிற போது சோர்வு நம்ம உள்ளத்தை ஆட்கொள்ளக்கூடாது, அதை மேற்கொள்ளணும். அது அவ்வளோ சீக்கிரம் இல்லை. ஏன்னா மனசு சோர்வு வந்துருச்சுன்னா எதை பற்றியும் யோசிக்காது. நம்ம இவ்வளோ தான் சொல்கிறோம், தேவன் உன்னோட கூட இருக்கிறாருப்பா எல்லாம் சொல்லுவோம், ஆனாலும் மனசு அது உள்ளே வாங்காது. மனசு உள்ளே வாங்காது. அந்த பிரச்சனையும் அந்த சோர்வும் தான் திருப்பி திருப்பி வரும்.
தேவனே நம்ம டைரெக்டாக வந்து தேவனே நேராக வந்து நம்மளுக்கு ஆறுதல் சொன்னாலும் ஏற்றுக்கொள்கிற பக்குவம் நம்மளுக்கு வராது. ஏன்னா மனிதனுடைய இருதயம் அப்படிப்பட்டது, கடின இருதயம். தேவனே வந்தால் கூட சரி. இப்போ தேவனே அவருடைய வார்த்தைகளை நம்மளுக்கு பகிர்ந்து கொண்டாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் நமக்கு வராது. அது இயல்பு. ஆனால் ஒன்று முடியும், தேவன் நம்மளை அந்த மாதிரி சூழ்நிலையில் கூட விட்டு ஒதுங்க மாட்டார். ஒரு சின்ன ஒரு கேப் கொடுப்பார். அந்த ஒரு கேப்பில் என்னுடைய சோர்வை முக்கியத்துவப்படுத்தி நான் எவ்வளவோ சோர்ந்து போயிருந்தாலும் ஒரு சின்ன கேப்பில் சின்னதாக ஒரு வார்த்தை மூலமாக தேவன் சொல்லுகிற விஷயத்தில் நம்ம டக்குன்னு அங்கே போயிடுவோம். ஏன்னா அவர் நம்மளை விடுறதில்லை. அவருக்கு தெரியும் நம்ம மனசு துக்கத்தில் பேசுகிறோம், தெரியாதா தேவனுக்கு தெரியாதா இல்லைங்களா? நம்மளை பற்றி ஃபுல்லாக அவருக்கு தெரியும். நம்ம மண் என்று அவர் அறிந்திருக்கிறார், அவருக்கு தெரியும். ஆனால் நம்மளை கைவிட மாட்டாங்க. அவர் கொடுக்குற ஆறுதல், அவர் தேட்டுதல் நமக்கு ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும். ஆனால் அதுக்கெல்லாம் ஒரே ஒரு வழி தாங்க, என்ன தெரியுங்களா? ஜெபம். அதான் சொன்னேன், மனம் சோர்வாக இருக்கிற போது ஜபிக்க வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு தோன்றாது. இயல்பு, மனித இயல்பு. மனம் சோர்ந்து போயிருக்கிற போது நாம் வேதத்தை வாசிக்க வேண்டும் என்கிற எண்ணம் தோன்றாது. மனம் சோர்ந்து போயிருக்க போது அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்கின்ற எண்ணம் நமக்கு தோன்றாது. அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு கூட சொல்லுவாங்க சிலர். அதெல்லாம் எப்படி முடியும்? ஆமாம். ஆனாலும் அவர் நம்மோடு கூட இருந்து நம் பக்கபலனாக இருந்து அந்த நம்மளுக்கு இருக்கிற கோபம் அது இதெல்லாம் குறையிற வரைக்கும் நம்ம கூடவே இருந்து குறையும் போது நம்மளுக்கு பெரிய ஆறுதல் அவர் தாங்க. அப்போ தான் தெரியும். அதனால் அன்பு சகோதர சகோதரிகளே, எவ்வளவு மனசோர்வு வந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டியது, ஒரு செகண்ட் மிஸ் ஆகலாம், ஆனால் திருப்பி வாபஸ் வரும்போது தேவனே என்று ஜபிக்கும் போது தான் அந்த மனசோர்வு நம்மளை விட்டு நீங்கும். ஜபத்தினால தான் மனசோர்வு என்ன பண்ண முடியும்? நீக்க முடியும். அவர்கிட்ட பேசுறது. எப்போ நம்ம அவர்கிட்ட பேசாமல் இருக்கிறோமோ சோர்வு அதிகமாகும். எப்போ அவர்கிட்ட உட்காந்து பேச ஆரம்பிக்கிறோமோ சோர்வு குறையும். ஒரு தாய் தேற்றுவது போல அப்படியே அரவணைச்சு, அவர் சும்மா கேட்க மாட்டாருங்க. ஒரு ஃபீல் பண்ணி பாருங்க. ஒரு அம்மா நம்முடைய பிரச்சனையை சும்மா கேட்கல, அப்படியே அவங்க மாறு மேலே சாய்ச்சிக்கிறாங்க. அவங்க மாறு மேலே சாஞ்சதுனால துக்கம் தொண்டை அடைக்குது, கண்ணீர் பெருகி ஓடுது. அப்படியே கற்பனை யோசனை பண்ணி பாருங்க. அப்போ தாய் கேட்குறாங்க, ஏன்பா நான் இருக்கிறேன்ப்பா என்று சொல்லி நம்ம ஷோல்டரை தட்டி கொடுத்து, நம்ம பின்மண்டையை மெதுவாக தடவி கொடுத்து ஒரு ஆறுதலாக அப்படியே மனசு ரொம்ப லேசாகும். அப்போ அந்த தாய்கிட்ட கதறி கதறி அழுது நம்ம பிரச்சனைகள்லாம் சொல்லுவோம். அந்த தாயும் ஆறுதலான வார்த்தை சொல்லுவாங்க. ஒரு தாய்க்கு அப்படி இருக்கும்போது ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன்னு சொன்னவர் அவங்களும் பெரியவராக இருக்கிறார் இல்லையா? ஒரு தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்னவர் உங்களுடைய மனசோர்வுகளை அவர்கிட்ட வச்சிருங்கன்றார். கொஞ்சம் ஜபத்தில் வைங்க. வசனம் வாசிச்சுட்டு நம்ம முடிக்கலாம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 1வது வசனம். லூக்கா 18:1. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். நீங்க சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும். அதுதான் தேவன் நம்மளுக்கு கொடுக்குற ஆலோசனை. சோர்வு வரும், அதில் சோர்ந்து விழுந்து போகாதீங்க. பலப்படுத்துகிற நம்மோடு கூட இருக்கிறார்கள் இல்லைங்களா? அவர்கிட்ட ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். அந்த ஜெபம் ஒரு ஆறுதலாக இருக்கும், ஒரு தாயை போல் நமக்கு தேற்றுதலாக இருக்கும். நமக்கு அதற்கு பதிலும் கிடைக்கும், நிம்மதியும் கிடைக்கும். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா தேவன் என்னோட கூடவும் பேசிகிட்ருக்கிறார், உங்களோட கூடவும் பேசிகிட்ருக்கிறார். யாருக்கும் இது பயனுள்ளதாக இருக்க போகுது. ஆகையினால பொறுமையாக இதை கேளுங்க. அந்த செய்தியை கேட்டு ஒரு விஷயம் நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள், நிதானமாக யோசனை பண்ணுங்கள்.
பொறுமையாக யோசனை பண்ணுங்க. தேவன் உங்களோடு இருக்கிறார். இந்த நல்ல நேரத்தை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்து மூலம் நன்றி செலுத்துவோம். ஆமென்.